புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போது பிரணவ் கிட்ட நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 16 சீரிஸ் வரப்போகுதுங்க. பயங்கரமான அப்படி ஏதோ சொல்லாமடா, இல்லைடா பயங்கரமாக ஒரு ஃபீச்சர்ஸ் வரப்போது இல்லை, நம்ம வேணால் சும்மா சொல்லிக்கோம். சரி, இந்த iPhone 10 வரும்போது எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது? பயங்கரமாக இருந்தது, சரியான கிரேஸ் இல்லை. இத்தனைக்கும் அந்த டைம் பீரியடில் ஆப்பிள் பற்றி பெருசாக லீக்ஸும் நம்ம எதிர்பார்க்கல. ஆமாம், எல்லாரும் 8+ வரப்போகுதுன்னு மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 10ங்கிற ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லுக் எப்படி இருக்குன்னு தெரியல, டிஸ்பிளே என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, ஃபேஸ் அன்லாக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? சரி, அப்படியே ஃபேஸ் அன்லாக்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் ஆனிமோஜின்னு ஒன்று வருமா? எதுவுமே தெரியாது. அதெல்லாம் செம்ம ஓப்பன் அப், சரியான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பயங்கரமான விஷயம். அதாவது ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும், என்ன பண்ணுற, அதாவது வாயாசிச்சா பொம்மை வாயாசிக்குது எப்படி இருந்திருக்கும். அது வந்து ஒரு கிரேஸ் இல்லை. இப்போ இது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கான இப்போ உடம்பு சரியில்லை. அவர் கிட்டத்தட்ட 4S லான்ச் ஆகும்போது இறந்துட்டார். பட் இப்போ 4S லான்ச் ஆகும்போது என்னாச்சுன்னா, உங்கள் ஐஃபோன் கிட்ட நீங்கள் பேசலாம், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா ஐஃபோன் உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்னும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த கிரேஸ் வந்து எனக்கு இப்போ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ மேபி அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் ஏதாச்சும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் வாய்ப்பு இருக்குது பாயிண்ட். ஆனால் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இப்போது நம்ம சிரி இருக்கு இல்லையா, அதுவே கைண்ட் ஆஃப் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். அது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 2011 இருக்குது. அப்போ இருந்தே அது என்ன பண்ணிச்சுன்னா, இன்டர்நெட் இருந்தால் போதும், ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு சில டேட்டாஸ் ப்ளஸ் உங்கள் ஆன் டிவைஸ் டேட்டா வச்சு அதால் ஒரு சில விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் சிரி என்னெல்லாம் பண்ணிச்சுன்னா, அப்போ அது வந்து நான் அந்த வீடியோவை என்னோடய பழைய பிசியில் ஆப்பிளோட iPhone 4S ஆடை நான் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இன்னும் இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ்க்கு டேப் இருக்கும், விண்டோஸ் டேப்லெட்ஸ் வந்து அப்போ ஃபேமஸ். அதில் என்ன ஓடும்னு பார்த்தோன்னா, Windows 8 இருக்குல்ல, அது வந்து டைலாக ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணது இன்னும் என் பழைய பிசியில் இருக்குது. ஸோ அதுதான் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 4S பார்த்து நான் வியப்படையாத நாளே கிடையாது. என்கிட்ட இப்போ 4S இருக்குது, இவன் வந்துட்டான்ல. இப்போ பேசலாம். என்னென்னா, ஃபஸ்ட் ஐஃபோனுங்க, சரியான மெட்டல் பில்டு, சில்வர் கலர் வித் பிளாக் பாட்டம், ஐகானிக் டிசைன். அதாவது இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாதாரண கேமராங்க. ஃபஸ்ட்டு ஐஃபோன் வரும்போதுடா ஸ்டோர் கிடையாது, அது ஆப் ஸ்டோர் கிடையாது, நார்மலாக இருக்கும். அதில் இருக்கிற அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் பிளேயர் இருக்கும், அதில் நீங்கள் மியூசிக் வந்து iTunes சொல்லி ஏற்றி கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஐபாடில் ஃபோன் கேப்பபிலிட்டி. அதே சமயம் ஒரு பேசிக் கேமரா. அது மட்டும் இல்லை, அது ஒரு 2G ஃபோன், 3G கூட கிடையாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஐஃபோன். பட் ஃபஸ்ட் ஐஃபோனுக்கு அடுத்து 3G வருது, அப்புறம் 3GS வருது. இந்த 3Gலையும் 3GSலையும் என்ன பண்ணாங்கன்னா, அதை ரீஃபைன் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில், ஃப்ரண்ட்டில் ஹோம் பட்டனோட, ஆல்ரெடி ஹோம் பட்டன் தான், அலர்ட் ஸ்லைடர் ஃபஸ்ட்லேருந்து இருக்குங்க. ஆப்பிள் வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன்லேருந்து இருக்குது, சரியா? அப்புறம் ஃபுல்லாக பிளாக் கலரில் ஆக்கி கொஞ்சம் ஃபோனை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹோல்டு பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கொஞ்சம் பெருசாக அந்த ஃபீல் அதை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி 3GS மாறிச்சு. அண்ட் இப்போ தான் வருது ரெவல்யூஷன் மாதிரி. ஏன்னா iPhone 4ல் ஃபஸ்ட் டைம் 326 ppi. ஸோ அது வரைக்கும் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ரெட்டினா டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு டேர்ம் காயின் பண்ணுறது எப்போனா iPhone 4 வரும்போது தான். அதே சமயம் iPhone 4 நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அப்போ 4G ஃபோனு. ஏன்னா iPhone ஃபஸ்ட்டு ஃபோன் பேர் வந்து iPhone, இல்லாட்டி iPhone 2G அப்படி தான் சொல்லுவாங்க. iPhone 3G, iPhone 3GSலாம் 3G டிவைஸ் தான். ஸோ iPhone 4 ஒரு சிலர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அந்த டைமில் இல்லாமல் இப்போ வந்து ஐஃபோனை பற்றி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ iPhone 4 ஓகே 4G ஃபோன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுவும் 3G ஃபோன் தான். ஹைலைட் என்னென்னா, இது வரைக்கும் சிங்கிள் கோர் ப்ராசஸரோடு இருக்கும் ஐஃபோன்ஸ். ஸோ iPhone 4ல் 512 MB ரேம் இருக்கும், சிங்கிள் கோர் ப்ராசஸர் தான் இருக்கும். அப்புறம் ஐஃபோனில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4S வருது. 4S வரும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இல்லை, ரிலீஸ் ஆகும்போது இல்லை, அவர் வந்து ரிலீஸுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தான் அவர் வந்து தவறிட்டாங்க. ஸோ பேன்க்ரியாட்டிக் கேன்சர். ஸோ இன்றைக்கும் கேன்சர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ ஷாமியோட ஒரு இனிஷியேட்டிவ் எனக்கு பிடிச்சிருந்ததுடா. ஷாமி இந்தியா ட்வீட் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, விமன்ஸ்க்கு வந்து 1.5 lakhsக்கும் மேற்பட்ட விமன்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஃப்ரீயாக பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாருமே எடுக்கிறது சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன், ஆப்பிள் அதுக்கு தான் ப்ராடக்ட் ரெட்னு ஒன்று இருந்தது, ஆனால் சைலண்ட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியல. சரி, அதுக்கு பின்னாடி ஒரு சில இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போது 4S வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். 4Sலையும் அப்போ நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸை தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரோட மைண்ட் அண்ட் அதே சமயம் அந்த டீம், மொத்த டீம் ப்ளஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ். 4லையும் சரி 4Sலையும் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சரியா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பின்னாடி கிளாஸ், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கிளாஸ் சாண்ட்விச் தான். அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, 4Sல நீங்கள் HDR ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். சூப்பராக இருந்தது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்குலாம் இன்னும் மெகாபிக்சல் ரியர் கேமரான்னு நினைக்கிறேன். அதே தான் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 மெகாபிக்சல் தான். அது மட்டும் இல்லை, 4Sல
டியூவல் கோர் ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். அண்ட் இன்னும் 512 MB ரேம் தான். 512 GB இப்போ பேசி கையில் எடுக்கும் போதே வந்து ஒரு சூப்பரான ஃபீல் இருந்துச்சு 4S. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 5ல வந்து லைக் கிளாஸ் பில்ட்லேருந்து அலுமினியம் போயிட்டாங்க. கிளாஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபீல் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி 8ல் வந்து பின்னாடி போகிறாங்க திருப்பி. ஆமாம், எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் திருப்பி ரிவர்ஸில் கிட்டத்தட்ட. அப்போது என்னாச்சுன்னா 4Sக்கு அப்புறம் இப்போது 5 வரும்போது LTE கேப்பபிலிட்டி, அதே சமயம் நானோ சிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது மார்க்கெட்டுக்குள்ளே. ஏன்னா 5ல் வந்து நானோ சிம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மைக்ரோ சிம். சரியா? ஸோ 5ல் நானோ சிம். அண்ட் அதுக்கப்புறம் 5 வந்து ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் வெயிட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஹிட்டு. ஆனால் ரியல் ஹிட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிலிக்கான். அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆனது எங்கே அப்படின்னா 5Sல இருந்து தான். ஸோ அங்கே என்னாச்சுன்னா 32 பிட் ஆர்கிடெக்சரில் இருந்த எல்லாமே 64 பிட் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் 5S, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ரொம்ப சக்ஸஸான மாடல் ஆப்பிளுக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் 16 GB மாடல் தான் என் தங்கச்சிக்காக வாங்கினேன். அப்போ வந்து அந்த கிரேஸ் இருந்துச்சு. 5Sனா வந்து ஒரு தனி ஃபீல், அந்த ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் முக்கியமாக வந்து 5Sல தான் வந்துச்சு. டச் ஐடி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஹோம் பட்டன் மட்டும்தான் இருக்கும், டச் ஐடி இருக்காது. வெறும் பாஸ்கோட். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாட் ஈவன் பேட்டர்ன், பாஸ்கோட் எப்பயுமே. ஸோ 5S வருதா? 5S வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற லெவல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செம ப்ராசஸர். என்ன ஹைலைட்னா, அந்த 1 GB ரேமை வச்சுக்கிட்டு அது பண்ண டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட அதோட ரிசம்பிளன்ஸில் இருக்கிற SE ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இல்லையா? SE 6S ப்ராசஸரோட வந்துச்சு. அந்த SEயால் முடியல. 5S கொடுத்த ஒரு பர்ஃபெக்ஷனை அதுக்கப்புறம் வந்து அதே டைமென்ஷனில் வந்து SEயால் கொடுக்க முடியல. SE நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். SEயோட கேமராவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹீட் ஆகும், பேட்டரி எவ்வளோ நிற்காது. பட் 5S வந்து மொரட்டு பீஸு, பேட்டரி பயங்கரமாக நிற்கும். அந்த சைஸ் ஃபோனில் பேட்டரி இவ்வளோ நேரம் இவ்வளோ என்னப்பா பேட்டரி லைஃப் இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை, அதாவது என்னன்னா ஒரு ஸ்டேஜில் என்னோட பிரதருக்கு ஃபோன் வாங்கும்போது அந்த டைம் பீரியடில் 5Sம் SEயும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் 5S 17,000, SE வந்து 20,000. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, என் தங்கச்சிக்கிட்ட இருந்து அப்புறம் எங்கள் அப்பாட்ட கொடுத்து விட்டோம். அது வந்து என்னென்னா, அதான் 5S. அதுலேருந்து SEக்கு மைக்ரேட் ஆனாங்க. லேட்டாக தான் மைக்ரேட் ஆனாங்க. 128 GB மாடல்லாம் இருந்தது எதுலனா SEல. 5Sல வந்து 64 தான் மேக்ஸிமம். அதில் வந்து கொடுமைலாம் இருக்குது. அதாவது அண்ணனுக்கு 5S வாங்கியாச்சு, SE வாங்கலை. 5S 64 GB வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினா ஆன் பண்ணணும்னு ஒரு கோடு, அப்போவே கோடு. அப்புறம் வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கேஷாக கூட, ஏன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களே மாடல் 5S. அதனால SE எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்புறம் SE சுவிட்ச் ஆகும். பரவாயில்ல, அண்ணனுக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் சொல்கிறேன். ஆப்பிள் ஹேட்டரா நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வீடியோவில் நான் திட்டிருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு சில பாயிண்ட்காக. எதனாலனா, நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் தான் திட்டிருப்பேனே தவிர கம்ப்ளீட்டாக என்றைக்குமே அவங்களோட விஷயம் நான் திட்டிருக்க மாட்டேன். இப்போது ரீசெண்டாக கூட ஒரு சில குரூப்பில் ஒரு சில டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுங்க. சரியா? 7 வருஷத்துக்கு இவங்க எப்படி பார்ட்ஸ் கொடுப்பாங்க? யார் எல்லாரையும் காமனாக சொல்கிறாங்க, இந்த 7 வருஷங்கிறது ஒரு கிமிக்கு, 5 வருஷம் அப்டேட் கொடுக்குறது ஒரு கிமிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆப் சேல் சப்போர்ட் பற்றி திட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ரிப்பேரபிலிட்டி மாதிரியான விஷயங்களை பற்றியும் திட்டிட்டு இருந்தாங்க. எப்படி பாரு எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறாங்க. இப்போது சாம்சங்கை கேட்டால் அவனும் ரிப்பேரபிலிட்டி வந்து ஈஸியாக ஆக்குறேன் அது இதுன்னு சொல்லி இவனும் ஒரு சில ஸ்டெப்லாம் எடுக்கிறான்னு வச்சுக்க. எல்லாரும் இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்டெப்பை சொன்னாலும் கூட, இப்போது பிரணவோ இல்லாட்டி நானோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, டூல் கொடுத்தா பண்ண முடியுமான்னு கேட்டால் எங்களுக்கு பயம் தான் மிஞ்சம். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்பிளேலாம் என்ன ஆகும்னா, தெரியாமல் தப்பாக லைட்டாக அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே போய்டும். அப்படி இல்லைனா ரிப்பன் கட்டாச்சுனாலும் போய்டும். ரெண்டுமே ஒன்று தான், போய்டும், டிஸ்பிளே போய்டும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பாசிபிள். ஆனால் இங்கே என்ன ஆகிடும்னா, நம்ம நிறைய ஆங்கிளில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ். இப்போது நோக்கியா வாழ்ந்த காலங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் இருந்தது. ஆனால் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான மினிமல் காம்படிஷன் இருந்தது. பட் இப்போ இருக்கிற காம்படிஷன் வந்து டெரிஃபிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் எத்தனை பிராண்டாக இருக்குன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவியாடா? வாய்ப்பே இல்லை. அத்தனை பிராண்ட் சொல்லுவீங்க, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இத்தனை பிராண்டில் எதுக்கு இத்தனை மாடல் வந்ததுன்னே புரியாத அளவுக்கு மாடல்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கிற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தன் த்ரைவ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹைட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஹைட்லேருந்து இறங்குறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த ஹைட்டை ரீடைன் பண்ணணும், இல்லாட்டி அந்த ஹைட்டை விட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னும் போது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்த்தியாக இருக்கலாம், பட் கன்சியூமருக்கு ஹெல்த்தியாக இல்லாமல் போகலாம். அப்போ என்ன ஆகுனா, ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் திட்டுவேன். இப்போ ஆப்பிள் நான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து சீஃப் பொசிஷன் கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், நாங்கள் போய் பண்ண முடியுமா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ அந்த பொசிஷனுக்கு போகிறேன் அப்படின்னும் போது என்னால் வந்து நான் இங்கே பேசிட்டு இருந்ததை அங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்க. சரியா? ஸோ அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு வாழ்க்கைங்க. அதுக்கு தான் சில சமயங்களில் நான் திட்டுறதுன்னா கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திட்டுவேன். சில சமயம் நான் இப்போ அந்த பிராண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், இவ்வளோ நேரம் நான் என்ன பேசணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸாக்டாடா, அதே தான். ஸோ அதனால தான் சரி இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எவால்வ் ஆகி வருது.
ஆப்பிள். இப்படி அவங்களோட ஐஃபோன் தாங்க சீரியஸாக செம ஐகானிக் ஆச்சு. மேக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான். ஐமேக்லாம் நீங்கள் பழைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 1990s வந்ததெல்லாம் கூட போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும், உண்மைதான். ஆனால் ஃபோன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேக்கை தான் நான் கையில் சுருக்கி எடுத்துகிட்டு போகிறேன்னு போது பெரிய விஷயம் இல்லை. என் பேக்கெட்டில் தாங்க இருக்குது, என்னங்க வச்சிருக்கீங்க, மெயில் பண்ண முடியும்னு ஆரம்பிச்சதுங்க. மெயிலுக்கு தான் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். கம்யூனிகேஷன் எப்படி ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், கார்பரேட் கம்யூனிகேஷன் அப்படி ஆரம்பிச்சது தான் டிவைஸோட எவல்யூஷன். அதுலேயும் முக்கியமாக வந்து பிளாக்பெரிலாம் அப்படி தான் வந்துச்சு. ஸோ இப்போ ஆப்பிள் வந்து அதையும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி ஆச்சு. கடைசியில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு டைம் ஐஃபோன் வரும்போது கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லுவார்னா, ஒரு மியூசிக் பிளேயர் உங்களுக்கு தனியாக தேவையில்லை அப்படி தான் சொல்லுவார். நாங்கள் ஆல்ரெடி ஐபாட் வித்துட்ருக்கோம். ஸோ ஐபாட் ப்ளஸ் கேமிங் இந்த மாதிரி, அப்புறம் கேமரா, இது மாதிரி ஒன்றுத்தையாக காட்டிட்டு என்ன சொல்லுவார்னா, எல்லாத்தையும் நான் ஒரே இதில் கொடுக்குறேன், இதான் ஐஃபோன் அப்படின்னு வரும். ஸோ அது வந்து அப்படியே எவால்வ் ஆகி போக போக நமக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 6 வந்தது, ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் ஐஃபோன். அவங்க நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ 6 இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பற்றி அவங்க ரொம்ப யோசிக்கல. இவ்வளோ தின்னா அலுமினியமில் ஒரு ஃபோன் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் பிடிக்கும், நிஜமாக பிடிச்சது. இப்போ என்கிட்ட இப்போ கேட்டிங்கன்னா நான் இப்பயும் சொல்லுவேன், 6 வந்து நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தின்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்கேஸ் யாராவது வந்து தெரியாமல் சோஃபாவில் வச்சுட்டு அது மேலே உட்காந்தாங்கன்னா வளையும், அவ்வளோ தின்னாக தான் இருக்கும். அதே தான் இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஐஃபோன் 4ல் வந்து ஆக்சுவலாக ஆண்டனா கேட் இஷ்யூ. ஓகே, அது வந்து ஃபேமஸ். ஏன்னா ஒரு சில ஆங்கிளில் பிடிச்சோன்னு ஏன் நெட்வொர்க் பிளாக் ஆகும். அது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லுவார்னா, வேறு வழி இல்லை. இப்போ நான் வந்து இங்கேருந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இவன் என்னையா ஃபோன் பண்ணியிருக்கேன், ஆண்டனா பிளேஸ்மெண்ட் கூட உனக்கு சரியாக வைக்க தெரியலையா அப்படின்னு கலாய்க்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஸ்டேஜில் பேசும்போது டக்குன்னு வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். இப்போ கம்பெனி ஆமாங்க நாங்கள் தெரியாமல் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும், அவர் என்ன சொல்லுவார்னா, யூஆர் ஹோல்டிங் இட் ராங் அப்படின்னு. ஃபோனை வந்து நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு சிக்னல் சரியாக வரல அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஏன் சொன்னார் அப்படின்னா, அதான் 2 இடத்துல இருந்து பாருங்க. இப்போ அவர் இடத்துல போய் நின்று பார்த்தா வேற வழி தெரியாது. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறும், அந்த கட்டமைப்பு நம்மளை மாற்றும். அங்கேயும் போய் நியாயமாக தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போகக்கூடாது, போகவே முடியாதுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே நீங்கள் யார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படிப்பட்ட ஆளு, நம்ம என்ன பேசுகிறோங்கிறத பொறுத்து தான் ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை இன்வைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணா எதுக்கு எடுத்தாலும் எதாவது குத்தம் கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பாண்டா அப்படின்னா அவனை கூட்டு வந்து ஏன் உட்கார வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது அப்படி தான். சரி விடுங்க, இப்போ எதுக்காக இதெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்தா, அந்த கிரேஸ் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு ஐஃபோன் அப்படிங்கிறது வரப்போகுதுன்னா அந்த ஒரு கிரேஸ் ஸ்டார்ட் ஆச்சுல்ல. அந்த கிரேஸ் வந்து நாளடைவில் அப்படியே போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி லைட்டாக டவுன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் என்னாச்சுன்னா, ஐஃபோன் 7 சீரிஸ் வருது. 7 சீரிஸ் வரும்போது ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை, 3.5. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் மைண்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது அப்போ தான் கரெக்டாக ஏர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது சூப்பர் சக்ஸஸ், ஆஸ் அ பிஸ்னஸ் சக்ஸஸ். அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐஃபோன் 7 சீரிஸ் வரும்போது அந்த டியூல் கேமராவோட போர்ட்ரேட் எஃபெக்ட் எப்படி நெக்ஸ்ட் லெவல் போச்சா. 7+ போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ்லாம் தாறுமாறு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, 4K வீடியோ அந்த டைமில் பெருசாக 4K வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் தரப்புலையும் ஒரு சிலர் எடுத்தாலும் கூட ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 60 FPS மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா காட்சி. இதுக்கு முன்னாடி 4K 30 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் 7ல இருந்தால் 60. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அகைன். ஏன்னா மார்க்கெட்டில் வேறு யார்ட்டையும் இல்லை. அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருந்ததுங்க. அது கேமரானா என்னன்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ 60 FPS நீங்கள் எடுக்கணும்னா என்ன அர்த்தம், 60 தடவை ஒரு செகண்டுக்கு கேமரா ஷட்டர் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணுதுன்னு அர்த்தம். அத்தனை தடவை ஷட்டர் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி அத்தனை FPS எடுக்கணும், அத்தனை ஐட்ரேஷன்ஸ். அப்போது இன்னைக்கு டெக்னாலஜிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, இன்டர்பிளேட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இப்போ ஐகோ ஃபோன்ஸ்லாம் சொல்கிறாங்களா, இன்டர்பிளேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 144 FPS கொண்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிக்கல் ஃபேக் ஃப்ரேம்ஸை உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட்வேர் இப்போ பூஸ்ட் ஆயிடுச்சு. பட் அப்போலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் HDR மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க வந்து உங்களுக்கு ISP NPU எல்லாத்தையும் உள்ள வந்து இழுத்துட்டு வந்து விட்றாங்கன்னு வைங்களேன். சரி, இப்படி தான் எவால்வ் ஆச்சு. ஸோ 7 சீரிஸ் என்னன்னா கம்ப்ளீட் மெட்டல், வேற லெவல். A10 ஃபியூஷன் இருந்தது. A9 வந்து இதில் இருந்ததுன்னா 6Sல இருந்தது. அந்த A9 தான் உங்களுக்கு வந்து SE-லையும் இருக்கும். அது ஒரு பாய்லர். A10 ஒரு குட்டி பாய்லர். A9 இருக்கிறதே கொடூர பாய்லர். A10 வந்து ஒரு குட்டி பாய்லர். 7 யூஸ் பண்ண நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், பட் கொஞ்சம் ஹீட்டாகவும் ஆகும். கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் எதாவது கொடுக்குறோம், மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டாலே ஹீட் ஆகிடும். ஸோ 7 அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ 8 வரப்போகுது. பேக் டு கிளாஸு எல்லாரும் லீக்லாம் வருது. 8+ வருது, கிளாஸ்லாம் வந்துடும். இதில் வேறு ஒயர்லெஸ் சார்ஜிங் வருதுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நல்லா பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ கூட இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், டைட்டில் என்ன, ஆப்பிளோட எவல்யூஷன் அண்ட் என்ன ஐஃபோன் 16ல் எதிர்பார்க்கலாம், இதுதான். இதுவே நான் இப்படி பேசினேன்னு வைங்களேன், டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படி பேசினா என்ன வந்துருமா, இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தா, டூத் பிரஷ்லாம் வந்துருச்சு. எலக்ட்ரானிக் டூத் பிரஷ் வந்து இப்போ ஃபேமஸ், இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபேமஸ். ஆனால் அந்த ப்ரஷ்லாம் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000ஸ்லேயே போய் பாருங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்போ எலைட் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்போயே ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனால் யார் வந்து ஃபோனுக்கு கொண்டு வரா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகி எல்லாரையும் போய் ரீச் ஆகிற மாதிரி யார் கொண்டு வந்தான்னு பார்த்தா, லுமியா சீரிஸில் வந்துச்சு. 920 லுமியா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா, இப்போ நான் ஆஸ் அ ப்ரெசென்டர் இந்த இடத்துல 2 ஸ்டெப் எடுக்க முடியும்.
ஆப்பிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் லேட்டாக தான் கொண்டு வருவேன் நீ அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும் போது ஆப்பிளில் எப்படி எவால்யூவேஷன் ஆச்சு. ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆப்பிளில் இந்த இடத்துல iPhone 8ல் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்தது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். சரியா, இப்போ ஒரு சிலர் வருவாங்க, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறாங்க நம்மளன்னு வச்சுக்க. நம்ம இது வரைக்கும் எப்படிலாம் வீடியோவில் பேசியிருப்போம் தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இப்போ என் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா 1900 வீடியோன்னு இருக்கும். அத்தனை வீடியோ நம்ம என்ன பேசி வச்சிருப்போம் யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க, ஒரு ஆப்பிள் சொம்புப்பா, இவர் எதை எடுத்துக்கிட்டாலும் ஆப்பிளில் தான் பண்ணுறாரு, காலையில் எழுந்து பல்லு விளக்குறதுலேருந்து கொப்பளிக்கிற வரைக்கும் ஆப்பிள் சொம்பில் தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். பட் இது வந்து ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அதனால் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து 8 ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட வந்துச்சு. கிளாஸ் பில்டு அங்கே தான் சர்ப்ரைஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பயானிக் சிப்ஸ் A11 பயானிக் இன்ட்ரடியூஸ் ஆகுது. எனக்கு வந்து ஆக்சுவலாக iPhone 8 ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 ஏன்னா அஃபோர்டபுள் இல்லை, 1 lakh இந்தியாவில். நான் 8 மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது அந்த டைமில். ஏன்னா காம்பேக்டாக இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பேட்டரி நல்லா நிற்குதுன்னு சொன்னாங்க 8. இல்லை அப்போ வந்து என்னன்னா அது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் என்னன்னா 10 ஒருவேளை ஓடுமோனுங்கிற டவுட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆப்பிளுக்கு. ஏன்னா இப்போ புதுசாக ஃபேஸ் ஐடிலாம் கொடுக்குறோங்கிறப்ப மக்கள் நம்பி வாங்குவாங்களா அப்படிங்கிற டவுட்டும் இருந்துச்சு. அதனால தான் அவங்க 8 ப்ளஸோட சேர்த்து 10 லான்ச் பண்ணாங்க. நல்ல வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ 10 ஓகே, இந்த டிசைன் வந்து நிறைய பேர் அடாப்ட் ஆகுறாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கிறப்ப அடுத்த வெர்ஷன் 10s வந்து வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த iPhone 6s இருக்கு இல்லையா, அதில் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. 6s வரும்போது அதில் வந்து ஃபோர்ஸ் டச் அப்படின்னு ஒரு ஹார்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா, அந்த 6sல 3D டச் சொல்றீங்க. எக்ஸாக்டாக அதே தான். ஸோ அந்த 3D டச்சுங்கிறத வந்து என்னாச்சுன்னா 7ல் டச் ஐடிலேயே அது இம்ப்ளிமெண்ட் ஆகி பெட்டராச்சு. ஏன்னா டச் ஐடி வந்து ஒரு பட்டனாக இருந்த வரைக்கும் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, டச் ஐடிங்கிறத மறந்துடுங்க, 5Sல தான் டச் ஐடி. எப்பயுமே ஐஃபோனில் ஒரு பிரச்சனை என்னன்னா ஹாப்டிக், அதையும் நம்ம சொல்ல மாட்டோம். அதான் என்ன ஆகிடும்னா 6s வரைக்கும் இருக்கிறது பட்டன்றனால நிறைய பேருக்கு பட்டன் போயிடும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டிவ் டச் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். யாருமே ஹோம் பட்டனே அழுத்த மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் பயம் இருந்துச்சு, பட்டன் ஒருவேளை போயிருமோன்னு சொல்லி ஃபோன் வாங்கின புதுசுலேருந்து யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 6sல என்ன ரொம்ப லைக் பண்ணேன்னா அவங்களோட டாப்டிக் இன்ஜின் இருக்கிறது பெஸ்ட் டாப்டிக் இன்ஜின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது வரைக்கும் இருந்ததும் நல்லா தான் இருக்கும். பட் 6sல தான் டாப்டிக் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிற அளவுக்கு வந்தது. எதுலனா 6s. அதுக்கப்புறம் 8ல வந்து அதை இன்னும் டியூன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க. அப்போ தான் தனியாக இன்னைக்கு நம்ம 8 எடுத்தா கூட நம்மளால வந்து அந்த டாப்டிக் இன்ஜின் வந்து ஃபீல் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து 8க்கு அப்புறம் அதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹாப்டிக் இன்ஜின் வந்து ஏன் முக்கியம், அந்த டாப்டிக் இன்ஜின் ஹாப்டிக் ஃபீட்பேக் தான், வைப்ரேஷன் மோட்டார் தான், அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது அப்படியே எவால்வ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், ஷாமியோட MIUI-லலாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து 120 அதாவது மோட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டுங்கிறது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாப்டிக் இது ஃபீட்பேக் இருக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்க ஃபோன் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்டிக் வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் இன்டராக்ஷன்ஸ்க்கும் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வரும் மாதிரிலாம் ஷாமி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் 10 இன்ட்ரடியூஸ் ஆகுது. 10 இன்ட்ரடியூஸ் ஆனோன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா சீரியஸாக வேற லெவல் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்படா இந்த கார்னர், அதாவது மினிமல் பெசல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிமெட்ரிக் அந்த மினிமல் பெசல் பார்த்தது எல்லாருக்கும் ஷாக்கு. ரெண்டாவது என்னன்னா கம்பேக் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 4Sல போன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் திரும்ப கம்பேக் கொடுக்குறப்பல iPhone 10ல வேற லெவல் ப்ரீமியம்னஸ். எனக்கு இப்பயும் ஒரே ஒரு வைத்தறிச்சல் இருக்குடா, இவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. ஆனால் யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஐஃபோன் வாங்கினா இன்னொரு ஐஃபோன் ஃப்ரீயாக கிடச்சிது. இதெல்லாம் ஏன் இந்தியாவில் இல்லை? ஒரு 10 வாங்கினதுக்கு இன்னொரு 10 கிடச்சிதுரா. இதெல்லாம் எப்படிடா டே, மனசாட்சியே இல்லையா? இந்த ஊரில் அது மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஸோ அவரெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ அவர் வந்து iPhone 10 வச்சிருந்தாரு. நான் 8 வாங்குறதுக்கு உறுதியாக இருந்தேன். அப்போ ஏன் தெரியுமா, ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பேச ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பிரணவ இங்கேயே நிற்க வச்சிருவேன், ஊருக்கு கூட அனுப்ப மாட்டேன். ஏன்னா ஐஃபோனில் ஒரு ஜென்ரேஷன் ஐஃபோன் லான்ச் ஆகும்போது ஏதாவது ஒரு கேமையும் அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க முன்னெல்லாம். இப்போ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக தான் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு டைப்பாக இருக்குது. அப்போலாம் ரொம்ப வியப்பாக இருக்கும், இன்னைக்கு என்ன கேம் காட்ட போகிறாங்க இந்த வருஷம். ஏன்னா இன்ஃபினிட்டி பிளேட்ஸ்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து iPhone 4, 4S, 5 அப்போலாம் காட்டுவாங்க. நான் லைவாக பார்த்துருக்கேன். ஒரு சில ஆப்பிள் கேரை விசிட் பண்ணும்போது கூட கேரில் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ இன்ஃபினிட்டி பிளேட் ஆடிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணேன்னா 4Sல சைட் லோட் பண்ணி இன்ஃபினிட்டி பிளேடை சைட் லோட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன் 4Sல. ஸோ அதெல்லாம் செம்ம நாஸ்டாலஜிக் ஃபீல். சரி, இது எதுக்குன்னா இப்படி எவால்வ் ஆகிட்டே இருந்தது. iPhone 10ல வந்து நிற்கும்போது அந்த டைமில் ஒரு ஆப்டா, அந்த ஆப் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல கான்ஸ்டிலேஷன்ஸ், அதை பார்க்க முடியும் லைவாக. கேமரா ஆப் ஓப்பன் பண்ணால் கான்ஸ்டிலேஷன்ஸ் தெரியும். அப்படி ஒரு ஆப் வந்தது iPhone 8க்கு. ஸோ அப்போது அதை யாருன்னா, இப்போ இந்த நம்ம விக்கி இருக்கான்ல, அவனுக்கு வந்து கான்ஸ்டிலேஷன்னா ரொம்ப பிடிக்கும். அவனை வந்து அடவா இங்கே தான் ஜூபிட்டர் இருக்குது, அடவா அங்கே தான் யுரேனஸ் இருக்குது அப்படின்வான். டே அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆஸ்ட்ரானமி அந்த ஆஸ்பெக்டில் பார்ப்பான். டெலஸ்கோப் வாங்கணும்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தான். அந்த டைமில் iPhone 8 வந்ததும் iPhone 8, 8+ and 10 மூணுத்துலேயும் இந்த எபிலிட்டி இருக்குது. டியூ டு A11 பயானிக் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு NPUங்கிறது இங்கே வந்து கிக்கின் ஆரம்பிச்சிருச்சு. NPUங்கிறது வந்து இதில் 10ல இருந்து தான் ஸ்டார்டிங், அதாவது 8+10 8. சரியா? ஸோ அப்போ பாருங்க, AI
we are talking about AI. ஸோ அதான் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஷோகேசிங் ஃபீச்சராக இருந்தது. இப்போ அடுத்து வந்தான் பாருங்க டென்எஸ் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பட்டன் ஃபோன்ஸ் இல்லை. ஸோ பட்டன் ஃபோன்ஸ் இல்லைன்னா ஒன்று ஒரு சிலருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பொசுக்குன்னு உன்னோட ஹோம் பட்டன் இருக்கிற ஃபோனை தூக்கிவிட்ட அது எனக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சியா அப்படின்னு இருந்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் SE 2020 வந்துச்சு, அப்புறம் 2022 வந்துச்சு. 2022 வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ 2023 வந்துச்சு, சேச்சுரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் கிட்டத்தட்ட அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க, பெரிய ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன்டா, சும்மா நான் பேச்சுக்கெலாம் சொல்ல, எனக்கு இன்னும் அந்த டிசைன் பிடிக்கும். நான் SE 2020 ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். 2022 ஒரு நல்ல ஆஃபரில் கிடைக்கும்னு நினச்சேன். அது விற்காதுன்னு தெரிஞ்சு ஆப்பிள் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு 12 மினியில் அவங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க, அது ஃபெயிலியர் ஆச்சு. அதனால 13 மினி நல்ல ஃபோனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனே கம்மி தான். ஸோ அதனால நம்மளுக்கு பிக் பில்லியன் சேல்ல கூட இன்னும் 12 மினி வந்துகிட்டு இருக்கும். எங்கேருந்து எந்த குடோன்லலாம் இருந்ததுனால எடுத்துகிட்டு வருவாங்க. 13 மினி வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. நமக்கு வெளியிலேருந்து அவ்வளோவா தெரியாது. சில சமயங்கள் நம்ம சில விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது டேட்டா தெரியாமல் பார்க்க வரவங்க ஒரு சில நம்மளை தப்பாக நினைக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்பெனி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது சின்ன ஒரு விஷயம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது ஆனால் ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும். ஓகே, சரி. அடுத்து என்னன்னா, இப்போ டென்எஸ் வரும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துன்னா, பரத் கேமரா ஃப்ரீக்கு. பரத் வச்சிருந்து என்ன பண்ணுவான்னா, எப்போ பாரு கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அவன் 10R எடுத்துக்கிட்டு சுத்துறான், இமாச்சல் போகிறான், டெல்லி போகிறான். 10R ஆக்சுவலாக 10S லான்ச் ஆகி அடுத்த இயர், அதாவது SE மாதிரி பட்ஜெட்டில் வந்த ஒரு மாடல்லாம் 10R ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதத்தில், அதாவது இதில் 10S லான்ச் ஆகி ஒரு 6 months கழிச்சு லான்ச் ஆகுது. இது எப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் எனக்கு தோணுது தெரியுமா? SE ஆமாம், அதுதான் அந்த பட்ஜெட்டில் கொண்டு. ஏன்னா இப்போ பட்டன் கம்ப்ளீட்டாக சுவிட்ச் பண்ணிட்டாங்க, பட்டன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட்டில் ஒரு மாடல் விட்டால் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால 10R ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ண டைமில் 10R எப்படின்னா சரியான சக்ஸஸ். ஏன்னா பட்ஜெட் ஐஃபோன், அதுவும் ஃபேஸ் ஐடியோட கிடைக்குதுங்கிறப்ப நிறைய பேர் அது சரியான ஹிட்டு. ஆக்சுவலாக அந்த டைமில் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த சாம்சங் டிவைசஸில் பார்த்தோன்னா இப்போ பாரு இந்த A12, A10, A13, A14, A15 எல்லா வருஷமும் நீங்கள் போய் பாருங்கள். குளோபலாக மோஸ்ட் சோல்டு ஃபோனில் எப்பயுமே iPhone 15 Pro Max இல்லாட்டி 15 Pro இது இருக்கும். அதுக்கடுத்து சாம்சங்கில் S24 Ultra, 23 Ultraலாம் இருக்காது. A14, A13, A15 இதுதான் இருக்கும் வருஷம் அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே தான் இங்கேயும் என்னாச்சுன்னா 10R ஸ்கை ராக்கெட்டிங், அதுவும் இந்தியாவிலலாம் பறக்குது. ஏன்னா இந்தியாவில் இப்போ ஐஃபோன் வாங்கணும்னா இப்பயும் 1 லட்சம். 10S Maxலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்துக்கு 65,000 லான்ச் பண்ணாங்க 10R. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஃபரில் 30,000 கூட கிடைச்சது அந்த டைமில். எனக்கு தெரிஞ்சவங்களாம் எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபேஸ் ஐடி இருக்கிற மாதிரிலாம் அஃபோர்டே பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு 10R ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் அஃபோர்ட் பண்ணாங்க அந்த டைமில். இதில் முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா, 1 லட்ச ரூபாய்க்கு 10 வச்சுக்கிட்டு எல்லாம் ப்ரொஃபைல் பிக்சர் அனிமோஜி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னா 10R விடிவு காலமாக வந்தது. வாங்கப்பா உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் வருத்தப்படுறீங்க, உங்களுக்கும் இருக்க அனிமோஜி கமான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைச்சது தான் 10R. ஸோ 10R சரியான சக்ஸஸ். அண்ட் 10R தொடர்ந்து 11 ஏன் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூல் கேமரா செட்டப்போட வந்துடும். 11ல் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஃபோன்ஸ் எல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சைனாவில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லோகோ மேலே வச்சுட்டாங்க. ஏன்னா 10S எல்லாத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சர்ப்ரைசிங்லி 11ல் பார்த்தா லோகோ கீழே இறங்கிடுச்சு. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொல்லப்போனால் அவங்க க்ளோன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது தப்பாக போனது தான் மிச்சம். இப்போ சென்ட்ரலில் இருக்குது, சென்ட்ரலில் இப்போ இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ அப்போ என்ன இருக்கும், அந்த டைமில் இந்த கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கட் அவுட் வைப்பாங்க, அவங்களுக்கே பல்பு தான் அது. அவங்களுக்குலாம் பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா 11லேருந்து க்ளீனாகவும் ஆயிடுச்சு ஃபோனு. கீழே அந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மினிமலாக ஆரம்பிச்சிருச்சு. அது 8லேருந்தே இல்லை, 8 அந்த கிளாஸுக்கு மாறினதுக்கு அப்புறமே அந்த டெக்ஸ்ட் அவங்க இது பண்ணி ரொம்ப மினிமல் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போலாம் ஏதாவது இருக்குது? இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது, வெறும் லோகோ தாங்க. லோகோ மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம், வேறு எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பை இந்த வருஷமும் கூட மேட் இன் சைனான்னு மெட்டலில் எச் பண்ணி வச்சிருக்காங்க. சைடில் இருக்கிற மெட்டல் ஃப்ரேமில் அடிச்சு வச்சிருக்காங்க மேட் இன் சைனான்னு. அடுத்து மேபி 8 சீரிஸ் இப்போ இந்தியாவில் தானே பண்ணுறாங்க, மேட் இன் இந்தியான்னு அந்த மாதிரி மெட்டல் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். சரி, ஓகே. ஸோ மொத்தம் அப்போ 11 சீரிஸ் ஒரு பெரிய ஹிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அதெல்லாம் ப்ரோ சீரிஸும் நமக்கு 11ல் தான் கொண்டு வந்தாங்க. அதில் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேமரா இல்லையா, 3 கேமரா. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்னன்னா, இதான் லாஸ்ட் 4G ஃபோன். ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி 5G ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த 11 சீரிஸ் கம்ப்ளீட்டாக 11 சீரிஸ் வரும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்லாம் 5G போயிட்டாங்க. பட் ஆப்பிள் இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் லேட்டாக தான் 5G கொண்டு வராங்க. அதில் நிறைய ப்ராப்ளம். பட் ஆனால் 4G ஃபர்ஸ்ட்டே ஆப்பிள் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மற்ற காம்படிட்டரில் வரதுக்கு முன்னாடியே ஆப்பிள் கொண்டு வந்துட்டாங்க. பட் 5Gயில் உங்கள் லேட்டாக தான் 12 சீரிஸ்லேருந்து தான் 5Gக்கு போகிறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டெல் மோடம், குவால்காம் மோடம் பஞ்சாயத்து இருந்தது. ஸோ இவங்களே ஓனாக ஒரு மோடமில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி இன்டெல் டிவிஷன்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தா
அதை நம்ம இது பண்ணுவோம். இன்னும் கூட அந்த டைமில் பார்த்தா நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி 5G கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது மாடம்ல சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரேடியோ வேவ்ஸ் ஏதாவது அந்த டைமில் அது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. enable. Actually என்ன problem 11 Pro Max ஏன்னா Pro Max வாங்கிட்டு என்னடா இது 5G வரலையே. கரெக்ட். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச ஃபோன் லிஸ்ட்டில் வந்து இந்த iPhone 10 டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ 10s நான் ரொம்ப விரும்பினேன். அதே மாதிரி 11 Pro எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா 11 Pro அந்த சைஸ் 6.1 இன்ச்சில் 3 கேமரா செட்டப் ப்ளஸ் 4K கேப்பபிலிட்டி. ஃப்ரண்ட் கேமராவில் 4K வந்துருச்சு. 10Rலேருந்தே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து HDR அல்காரிதம் உள்ள இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறது எல்லாமே HDR வீடியோஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கப்பியாக அதே மாதிரி 10லேருந்து OLED டிஸ்பிளே. ஆமாம். அந்த ப்ரோ அதாவது ஐரன் சீரிஸுக்கு மட்டும் OLED கொடுத்தாங்க. 10Rல வந்து LCD தான். ஆமாம். 11லேயும் அதே மாதிரி LCD. இப்போ 12 வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே OLEDங்க. சரியா? 12 வந்ததுக்கப்புறம் அக்ராஸ் சீரிஸ் OLED. அப்புறம் யோசிச்சாங்க 12 ப்ரோக்கும் 12 ப்ரோ மேக்ஸுக்கும் 12ல வந்து சேஞ்சஸ்னா அதான் திருப்பி பழையபடி அது 5Sல அந்த ஃபிளாட் எட்ஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ பேக் டு அதே மாதிரி லிடார் சென்சார் வந்து 12 ப்ரோல தான் நமக்கு வந்துச்சு. ஆமாடா. ஸோ இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அலுமினியம் வந்து இதில் இருக்கும்னு பார்த்தா 10R 11ல் இருக்கும். அண்ட் இதில் 12லையும் அலுமினியம் தான். 12 மினிமம் அலுமினியம் தான். கலர்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த பெயின் பீல் ஆஃப் இஷ்யூ பற்றி நம்ம நிறைய 12 மினியம்லாம் எப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சின்ன சைஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல ஃபோன் தான்ப்பா இன்னி வரைக்கும் நான் சொல்லுவேன். அதான் அந்த சைஸில் வந்து சீரியஸாக கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக 12 மினி 13 மினி ரெண்டுமே யூஸ் பண்ணேன். ரிவ்யூ நம்ம சேனலில் நிறையா இருக்குது. வேற லெவல் ஃபோனுங்க. ரெண்டுமே நிஜமாக நல்ல ஃபோனு. இதில் ட்விஸ்ட்னா 12 சீரிஸ் ரிலீஸ் ஆனதும் அப்போ அந்த டைமில் என்ன ப்ரோ கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னா சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜி. அது வந்து ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும்தான். ஆமாம். அதுக்கு அடுத்த இயரில் சின்ன மாடலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ப்ரோ மேக்ஸ் 12 ப்ரோ மேக்ஸில் சென்சார் ஷிஃப்ட் இருந்துச்சு. ஸோ அது ஒன்றா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா 13 சீரிஸில் பண்ண கிரவுண்ட் பிரேக்கிங்னா ப்ரோமோஷன் டிஸ்பிளே ப்ரோமோஷன் அப்புறம் அந்த கேமரா மாற்றினாங்க டயகனலாக. ஸோ தான் மொத்தம் வந்து இத்தனைக்கும் நம்ம 13 சீரிஸில் நீ இதுவரை சொல்லுவல லிடாரு இல்லை லிடார் 12 வந்துருச்சு. ஆனால் 12 ப்ரோவில் வந்து எபிலிட்டி இப்போ அந்த ஏஐ எபிலிட்டி சொன்னாங்களே அது 13ல் உனக்கு நல்லா இருக்குன்னு. ஆமாம் ஆமாம். அந்த லைட் ஸ்விட்ச் ஆகும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சொன்னாங்க. நமக்கு இன்னும் தெரியாது. பீட்டால இருக்கு. அந்த பீட்டால இருக்கு. பீட்டால வந்து ட்ரை பண்ணி வர்க் ஆகுது. நிறைய யூசர்ஸ். அப்ப 13 க்கு வர்க் ஆகுது. 12 ப்ரோக்கு தான் வர்க் ஆகல. அது சரி ஓகே. அது பாருங்க மொத்தம் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகுதுங்க. சரியா? ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா 14 சீரிஸ் வரும்போது தான் 14 ப்ரோல டைனமிக் ஐலண்ட். மொத்தம் என்ன வேணா என்ட்ரி லெவல் மாடலுக்கு என்ன வரும்னா போன வருஷம் என்ன வந்ததோ அது வருங்க. சரியா? திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரோ சீரிஸ்ல தான் புதுசாக என்ன வரும்னா 10ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10ல ஃபேஸ் ஐடி. அடுத்து 10Rல வந்து 10R வந்து அது 6 மந்த் கேப் தான். ஆனால் 10Rல அது பட்ஜெட் மாடலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து அவங்க அங்கேயே செட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ இது வந்துதா இப்போ கிட்டத்தட்ட என்னாச்சுன்னா இந்த ட்ரெண்ட் எங்கே வந்து மினிமலைஸ் ஆயிடுச்சுன்னா 12 சீரிஸில் வந்து மினிமலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 12 சீரிஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் ஓரளவுக்கு நல்ல அப்கிரேட் தான். சொல்ல போனால் இப்போ நீங்கள் 12 எடுக்கிறீங்கனாலும் 12 ப்ரோ எடுக்கிறீங்கனாலும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. சிப்பு சேம் தான். உங்களுக்கு 60Hz தான். உங்களுக்கு எல்லா பேனலும் ஒன்று தான். டிஸ்பிளே ஒன்று தான். கேமரா வந்து உங்களுக்கு ஒரு கேமரா அதிகமாக வரும். அது இல்லாமல் அந்த லிடார் சென்சார் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு 12 சீரிஸில். அப்புறம் 13 சீரிஸ்லேருந்து அது அப்படியே கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப் மேலேங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் 12 சீரிஸில் வேறு 14 சீரிஸில் வந்து பார்த்தா ப்ராசஸரே வந்து ஒரு வருஷம் கம்மி தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரோக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா அந்த 12 சீரிஸில் 12 ப்ரோ வரும்போது 12 ப்ரோ சீரிஸில் அதுவும் ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு என்ன வரும்னா அந்த ப்ரோரஸ் ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ் வந்து அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சான். ஆப்பிள் வந்து பிஸ்னஸ் மென்டாலிட்டி வேற லெவல். 256 GB தான் அது ஒர்க் ஆகும். அடுத்த வருஷம் 13 சீரிஸில் ப்ரோரஸ் வீடியோஸ். அதுக்கு முந்தின வருஷம் ஃபோட்டோஸ். ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் வீடியோஸ் வந்து லாக் 15 சீரிஸ்ல ஏதாவது ஒன்று புதுசாக வந்துட்டே இருக்கும். ஸோ 16 சீரிஸில் என்ன வரும் பார்த்தீங்களா? எங்க இருந்து 16க்கு எப்படி வந்திருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி 16 சீரிஸில் லாக் வருமானா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அது ப்ரோ ஃபீச்சராக நினைக்கிறாங்க. ஏன்னா ப்ரோரஸே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஆல்ரெடி 13 சீரிஸ்லேயே இருக்குது. பட் ப்ரோரஸ் வந்து நம்மளுக்கு இல்லை 15 நான் ப்ரோவில் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 16 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லெவலில் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்க லீக்ஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லீக்ஸ் படி பார்த்தோம்னா ஏஐ தான் மெயினாக அவங்க புஷ் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டில். ஏஐயில் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் பார்த்தது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக iPhone 16 சீரிஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி பண்ணால் தான் அவங்க பூஸ்ட் பண்ண முடியும் சேல்ஸை. இல்லாட்டி ஒன்றுமே கொண்டு வரல அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி இந்த கேள்வியும் வரும். இல்லாட்டி நான் 15 ப்ரோவே செகண்ட் ஹேண்டில் வாங்கிடுவேன். இல்லாட்டி 15 ப்ரோ பழசானதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்மியாகும். அப்போ நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வருங்கிறனால 16 சீரிஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வரும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
சரி, இது நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது என்ட்ரி லெவல் ஃபோனில் எப்போ கடைசியாக ஐஃபோன் 11 அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மெயின் சென்சார், அது கூட ஒரு அல்ட்ரா வைடுனே போயிட்டு இருக்கு. இதுல எப்பதான் நீங்க சேஞ்ச் கொடுப்பீங்க? அதாவது எப்படி சொல்றேன்னா 11ல ஆரம்பிச்சது 11 12 13 14 15 15ல எனக்கு தெரிஞ்ச அந்த 2x அவங்க வந்து ஆப்டிகல், அது வந்து எக்ஸ்ட்ரா லென்ஸ் கிடையாது, இன் சென்சார் அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது 3 கேமரா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, மேபி அதை அவங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக, அதாவது ப்ரோக்கும் நான் ப்ரோக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா இதுலேயும் 3 கேமரா கிடச்சதுன்னப்ப டிசைன் ஆல்மோஸ்ட் சேம் ஆயிரும், பார்க்கும்போது ஒரே மாதிரி ஆயிரும். இல்லை அப்படியே இருந்தாலும் நீங்கள் தான் டைட்டானியம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பார்த்து பண்ணீங்கன்னா நாங்களும் 3 கேமரா யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்துப்போம், 80,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. ஆமாம் தான் வந்து அப்போ 16 சீரிஸில் நீங்கள் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் எதுவுமே நீங்கள் அப்பியரன்ஸ் ஆஸ்பெக்ட்லையோ இல்லாட்டி ஓவரால் ஹார்ட்வேர்லையோ, அந்த கேமரா வந்து இப்போ 12 வச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி பார்க்கலாம். டேய், டயகனலா வச்சத திரும்பியும் தூக்கி பழைய இடத்துல வைக்கிறீங்க இல்லையா? ஓகே ஓகே. அப்புறம் கேப்சர் பட்டன், ஆக்ஷன் பட்டன், ஆக்ஷன் பட்டன் கேப்சர் பட்டன் ஒன்னு புதுசா வர போகுது. ஆக்ஷன் பட்டன் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரோல அந்த பட்டன் வர போகுது. கேப்சர் பட்டன் வந்து இப்ப புதுசா, அதாவது போட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு பட்டன், டெடிகேட்டட் பட்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறாங்க. என்னடி திடீர்னு உங்களுக்கு திரும்ப ஞானோதயம் வந்து தோணுது? இல்லாம மெயினா 16 சீரிஸ்ல நம்ம எதிர்பார்க்கறது வந்து சைஸ்ல வந்து 0.2 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ப்ரோ மாடலுக்கு. ஓ, ஹைட். ஆமா, அதாவது 6.1ல இருக்கிறது வந்து 6.3 இன்ச் போயிடும். ப்ரோ மேக்ஸ் வந்து 6.7ல இருக்கு, 6.9 போயிடும். செம்மங்க 6.9 இன்ச் ஆயிடுமா? இது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இதுக்கு முன்னாடி இந்த 15 ப்ரோ இருக்கட்டும், 14 ப்ரோ, 13 ப்ரோல இருந்து இந்த இஷ்யூ என்னன்னா கேமரா வந்து பெருசா வரும் ப்ரோல. அப்படி இருக்கும்போது மேக்ஸேஃப் வச்சா மேல இடிக்குது. ஓகே ஓகே. ஏன்னா கேப் ரொம்ப கம்மியா இருக்கு மேக்ஸேஃப் இது காயிலுக்கு. இப்போ அதுக்காக தான் யோசிச்சு ஒருவேளை பெருசாக்கிருப்பாங்க. இருக்கலாம். அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 0.2 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா ஷார்ட் அவுட் ஆயிடும். பாத்தீங்களா எப்படி யோசிச்சிருக்காங்க? ஓகே. ஸோ அப்போ மொத்தம் பாருங்களேன், மைனர் அப்கிரேட் ஆனால் மச் நீடட் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் சின்ன சின்ன விஷயங்கள் மேபி ஒரு ஃபோனை பர்ஃபெக்ட் ஆக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு சில ஃப்ளாஸை வந்து அவங்க சரி பண்ணாலே என்ன கேட்டால் அது இப்போதைக்கு போதும்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ வேற லெவல் இருக்கிற ஃபீச்சர்ஸும் ஒழுங்கா ஒர்க் பண்ண வச்சாலே போதும். அதுதான் அது இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மொத்தம் கடைசியாக வந்து நம்ம பிரணவ் என்ன தெரியுமா கேட்கணும்? 17 சீரிஸ் லீக்கும் இது இல்லாமல் வந்திருக்கு. அதே தான். அப்போ 16 வாங்கணுமா வேணாமா? அதான் 16 வந்து உங்களுக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்ரி இயர் நான் அப்கிரேட் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம். மற்றபடி இல்லை நான் இப்போ பழைய ஐஃபோனில் இருக்கேன், இப்போ வந்து இது வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா 17 சீரிஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன் தான். அதுவும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா லீக்ஸ் இதுக்கு முன்னாடி நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பாதியில் என்ன பண்ணுவாங்க, 4 நெருங்க பாதியை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த 18 சீரிஸில் பார்த்துக்கலான்றாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதாவது நீட் இருக்குன்னா போகலாம், அப்படி இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 17 சீரிஸ் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 128 மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுது எல்லாத்துலேயும். A19 ஆமாம், இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சது. மிஞ்சி போனால் உள்ளே இருக்கிற GPU இது இப்போ 16லேயே பார்த்தீங்கன்னா A18 Pro அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால சிப் லெவல்லையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம்னா ப்ரோ மாடலோட அதே சிப்பை நான் ப்ரோவில் கொடுத்தாங்க. பட் இப்போ நான் ப்ரோக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அப்கிரேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஐஃபோன் 17 சீரிஸ்லையும் 4 நானோமீட்டர் தான் இருக்கும், அதாவது ப்ராசஸரோட சைஸு 3 நானோமீட்டர் போக மாட்டாங்கங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதான் அப்போ ஃபைனலாக வந்து இனிமே வரக்கூடிய ஃபோன் எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்த்தோம்னு வைங்களேன். ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை நம்ம நல்லாவே பேச முடியும். சரி, ஓகே. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வரும், அதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச அந்த ஈவெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் 16. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன மாடல் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் ஐஃபோன் 16 வாங்க போகிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸா எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்குறான் தெரியுமா பிரணவ்? 11 12 வச்சிருக்கீங்கன்னா அப்கிரேட் பண்ண போறீங்களான்னு கேட்குறான். அதுக்காக 15 வச்சிருக்கிறவங்களாம் 16 அப்கிரேட் பண்ண வேணான்றதான் அவன் சுற்றி வச்சு சொல்கிறான், வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஆப்பிள் பற்றி, அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி இல்லாட்டி ஆப்பிளோட அந்த ஹிஸ்ட்ரி பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. திரும்பி பைபிளில் வருவான் அப்படியும், இல்லாட்டி நான் அந்த பக்கம் போனேன்னா நானும் அவனை மீட் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும். ஸோ பிரணவ் நன்றி.